இப்போது நாம் வீராசனம் செய்ய போகிறோம். முதல்ல வஜ்ராசனம் செஞ்சுட்டு அதே வஜ்ராசனத்துலேருந்து வீராசனம் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ரைட் லெக் எப்பவும் போல் வஜ்ராசனத்துக்கு ரைட் லெக் கொண்டு போவோம். அதே மாதிரி கொண்டு போகணும். பின்னாடி கொண்டு போங்க. ஒரு சைடாக கையை பேலன்ஸ் பண்ணிட்டு தான் இடது காலை நிதானமாக கொண்டு போகணும். இடது காலை கொண்டு போய் வைங்க. கால் ரெண்டையும் நல்லா ஒட்டி ஒட்டி வச்சுக்கோங்க. வச்சுட்டு பொறுமையாக கை ரெண்டையும் சைடில் மெதுவாக தூக்குங்க. தூக்கிட்டு கை ரெண்டையும் நிதானமாக திருப்பணும். அவசரப்படக்கூடாது. இது முக்கியமானது. ஏன்னா நம்ம உடம்புலே முக்கியமான பகுதிகள் வந்து ஷோல்டர் ஜாயிண்ட் தான். நம்ம அவசரப்பட்டு திருப்பணும்னா ஷோல்டரில் பிடிப்பு வந்துடும். நெக் பெயின் இருக்கிறவங்க மெதுவாக தான் பண்ணணும். கை ரெண்டையும் நிதானமாக மேலே கொண்டு போகணும். பர்வட்டாசனம் பண்ணுற மாதிரியே கொண்டு போய் விரல் எல்லாத்தையும் மேலே கொண்டு போய் சேர்த்துக்கணும். மேலே கொண்டு போய் சேர்த்துக்கோங்க. விரல் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணி கையை அப்படி மெதுவாக திருப்பிடுங்க. கை வந்து தலையை ஒட்டுற அளவுக்கு நல்லா ஒட்டி எவ்வளோ முடியுமோ ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு 20 கவுண்ட்ஸ் உங்கள் மதர் டங்கில் சொல்லிக்கலாம். இல்லை நமக்கு எந்த லாங்குவேஜ் பிடிக்குதோ அந்த லாங்குவேஜில் கவுண்ட் பண்ணிவிட்டு கவுண்டிங்கினுடைய ஸ்பீடு திரும்பவும் சொல்கிறேன். எக்காரணத்தை கொண்டும் வேகமாக இருக்கக்கூடாது, மெதுவாகவும் இருக்கக்கூடாது. கிளாக்கில் செகண்ட்ஸுக்கு என்ன ஸ்பீடு இருக்கோ அதே ஸ்பீடில் லைக் 1 2 3 அந்த மாதிரி இருக்கணும். 20 கவுண்ட்ஸ் முடிஞ்சோடனே கண்ணை திறக்கக்கூடாது, வாயை திறக்கக்கூடாது. கையை மெதுவாக திருப்பி எப்படி கொண்டு போகணுமோ அதே மாதிரி கொண்டு வரணும். கையை முதல்ல திருப்பணும். கை விரலாம் ஜாயிண்டில் தான் இருக்குது. கையை மெதுவாக திருப்பணும். அதுக்கு பிறகு விரலெல்லாம் ரிலீஸ் பண்ணணும். ரிலீஸ் பண்ணி கை ரெண்டையும் மெதுவாக கீழே இறக்கணும். கீழே இறக்கிட்டு நிதானமாக கையை திருப்பி கை ரெண்டையும் கொண்டு வந்து தொடையில் வச்சுருந்தா போதும். வலி இருந்தால் கால் ரெண்டையும் நேரம் நீட்டி ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ரெண்டாவது முறையும் இதே மாதிரி ஒரு ரவுண்ட் முடிச்சுட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா டீப் இன்ஹேல் எக்ஸேல் வந்து நிதானமாக பண்ணிக்கணும். எக்காரணம் கூட சவுண்டு வராமல் பார்த்துக்கணும்.